ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் செமி கிரேவி மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். என் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 150 கிராம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 4 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வறுத்துருங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது. ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இது எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தையும் நல்லா ஆற விடுங்க. அதுக்கப்புறம் இதையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 25 கிராம் பூண்டு உளிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 25 கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கிற மசாலாவை இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பண்ண மசாலா கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக மசாலாவை அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை 1 ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளியை பொடியாக அரிஞ்சு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினோடனே 1 கிலோ மட்டனை நல்லா அரிஞ்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த கறியை ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கறியிலே தண்ணி விட்டுருக்குங்க. இந்த கறி வேகிற அளவுக்கு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு மட்டன் வேகிற அளவுக்கு 4-5 விசில் விட்டு எடுத்துருங்க. 4 விசில் வந்துருச்சு. இப்போ விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. மட்டன் வெந்துருச்சு. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சோம்பு, 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா பேஸ்ட்டு நான் குழம்புக்கு சேர்த்து அரைச்சிருக்கேங்க. நம்ம வறுவலுக்கு தேவையான அளவு இந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. மட்டனையும் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ எப்படி நம்ம வறுவல் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கறியில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி இப்போ நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் பீசஸையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் இந்த கறி கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா கிளறிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஃபைனலாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் வறுவல் மட்டன் செமி கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது இல்லைங்களா? காரசாரமான மட்டன் வறுவல் சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த மட்டன் செமி கிரேவியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.